சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஆக்டிங்லயும் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்லயும் ரீசெண்டா கூலி படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே சிறப்பான ஒரு ஆக்டிங்கை வெளிப்படுத்திருக்காங்க. முக்கியமா ஆக்டர் நாகார்ஜுனா, சௌபின் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஆக்டிங்லாம் குறிப்பிட்டு சொல்ற வகையில இருக்கு. கன்னட ஆக்டர் உபேந்திரா கேரக்டரும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது. பட் இன்னும் அவரை நல்லா யூஸ் பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு. அதே நேரத்துல கேமரோல வந்துட்டு போன ஆக்டர் அமீர் கானோட கேரக்டர் தேவையில்லாத ஆணின்னு தான் சொல்லணும். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் நார்மலான ஸ்டோரியை கொஞ்சம் டிஃபரெண்டா எடுத்துக்காட்ட ட்ரை பண்ணிருக்காரு. ஸ்கிரீன் பிளேவும் சினிமோட்டோகிராஃபியும் நல்லா இருந்தது. சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் எல்லாம் சூப்பரா இருந்தது மட்டும் இல்லாம பிளேஸ்மெண்ட்டும் பர்ஃபெக்ட்டா இருந்தது. அப்புறம் ஒரு சில முக்கியமான ஆக்டர்ஸோட என்ட்ரி நல்லா இருந்துச்சுன்னு சொல்றதை விட புதுசா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஃபைட் சீக்வென்ஸ்லாம் இம்ப்ரெசிவா இல்லனாலும் ஓகேவா தான் இருந்தது. எலக்ட்ரிக் சேர் ஐடியாலஜி படத்துக்கு ஒரு புது கோணத்தை கொடுத்துச்சு. ட்விஸ்ட் அண்ட் டான்ஸோட சேர்த்து அன்எக்ஸ்பெக்டடான சீன்ஸ்லாம் நிறையவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் ஹைப்பா இருந்தது. ஆனா வில்லன் கேரக்டர்ஸை ஸ்ட்ராங்கா காட்டி கொண்டு போய் கடைசியில சிம்பிளா முடிச்சு விட்டது கேரக்டர் டிசைன் டேமேஜ் ஆகிற வகையில அமைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ரஜினி கேரக்டரை ரொம்ப நேரம் ஸ்கிரீன்ல காட்டினதுனால ஒரு நிலையில அவருக்கான மாஸ் குறைஞ்சிருச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பிளாஷ்பேக் சீன் சூப்பரா இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. என்னதான் லோகேஷ் கனகராஜ் செகண்ட் ஹாஃப்ல பல விஷயங்களை ட்ரை பண்ணியிருந்தாலும் கதை அங்க இங்கன்னு டைவர்ட் ஆகி கொஞ்சம் கொலகொலன்னு ஆயிருச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா எங்கேஜிங்கா தான் இருந்தது. ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப்ல ரஜினியோட பிளாஷ்பேக்கை கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வச்சிருந்தாலோ இல்லைன்னா செகண்ட் ஹாஃபோட ஓப்பனிங்லேயே வச்சிருந்தாலோ செகண்ட் ஹாஃபோட லேக தவிர்த்திருக்கலாமோன்னு தோணுச்சு. சோ மொத்தத்துல கூலி படம் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸுக்கு ஒரு சூப்பரான படமாவும் நார்மல் ஆடியன்ஸுக்கு ஒரு அபவ் ஆவரேஜான படமாவும் தான் டெலிவரி ஆயிருக்கு.